ஸோ கைஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாம்சங்கோட அந்த சிப் மேனுஃபேக்சரிங் ஏன் ஃபெயில் ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ சாம்சங் சிப் மேனுஃபேக்சர்னா எக்ஸினோஸ் அந்த மாதிரி மற்ற ப்ராசர் செய்கிறதும் சாம்சங் தான். ஸோ அது ஏன் ஃபெயில் ஆகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் செட் பண்ணுங்கிறதுக்காக சாம்சங் என்னென்ன ப்ராசஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபேப்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு செட் ஆகும். ஸோ ஸ்னாப் டிராகனோட 888ங்கிற ப்ராசர் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணது சாம்சங் தான். 8gen1ங்கிற ப்ராசர் ஃபேப்ரிகேட் பண்ணது சாம்சங் தான். ஸோ கூகுளோட டென்சார் ப்ராசரும் நமக்கு வந்து சாம்சங்கோட ப்ராசரை ப்ரைஸ் பண்ணி தான் வந்திருக்கு. ஸோ அதில் சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி தான் டென்சார் ப்ராசர் வந்து கொண்டாந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற சாம்சங்கோட ப்ராசர் யூனிட் ஏன் டவுன்ஃபாலை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஒரு 5 ரீசன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன், அதை உங்களுக்கு சொல்கிறேன். அதில் எத்தனை இது கரெக்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா அதையும் சொல்லுங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம சேனலோட பேர் டெக் கொஸ்டின் தமிழ். நம்ம சேனலில் டெய்லி டெக் ரிலேட்டடான ஏதோ ஒரு அப்டேட் வந்து ஏதோ ஒரு ஃபார்மில் வந்து உங்களை வந்து சேரும். உங்களுக்கு அப்டேட்டடாக இருக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ அதோட பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணால் உங்களை நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும், நீங்கள் அது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். முதல் ரீசன் அந்த 5ல் 1 வந்து ஈல்டு. ஸோ நீங்கள் வந்து ப்ராசர் ஃபேப்ரிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ஒரு கட்டையை கொடுத்து அதில் 10 பொம்மை செய்யணும், நீங்கள் 10 பீஸாக வெட்டி அதில் வந்து பொம்மை செய்வீங்க. அதில் 1-2 உடையலாம். ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து ஒரு 12 பொம்மைக்கான காசு கொடுத்தீங்கன்னா 10 பொம்மைங்கிறது ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ இதே தான் இங்கே ப்ராசர் ஃபேப்ரிகேஷன்லையும். ஸோ ஒரு டை இருக்கும், அந்த டையில் வந்து நமக்கு வந்து சிப்புக்கு தேவையான ஒவ்வொரு சர்க்கியூட்டையும் லே பண்ணணும். அப்படி இருக்கும்போது அதை பிரித்து எடுக்கும்போது அதே சமயம் டெஸ்டிங்லாம் சில இது ஃபெயில் ஆகும். ஸோ அதுதான் ஈல்டுமாங்க, எத்தனை இது பாஸ் ஆகிருக்கு எத்தனை இது ஃபெயில் ஆகிருக்குங்கிறது. அதை பொறுத்த வரைக்கும் சாம்சங்கில் நிறையவே ஃபெயில் ஆகும். அதே சமயம் ஹீட்டிங்கும் பயங்கரமாக இருக்கும் சாம்சங் மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராசர்லாம். ஸோ இந்த ஹீட் டிசிபேஷன் பிரச்சனை, லோ ஈல்டு இதெல்லாம் காரணமாக காட்டி நிறையா பிராண்ட்ஸ் வந்து TSMC சைடு போயிட்டாங்க. TSMCங்கிறது டைவான் பேஸ்டு ஒரு பிராண்ட் தான். ஸோ அவங்களும் சாம்சங் மாதிரி சிப்புங்கிறது வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க பண்ணுறது வந்து செம குவாலிட்டியாகவும் நல்ல ஈல்டு தரதாகவும் இருக்கும். அவன் வந்து லோ ப்ரைஸில் பண்ணிடுவான், ஈல்டு அதிகமாக வருதுங்கனால. சாம்சங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 20 பொம்மை காசு கொடுத்தா தான் 10 பொம்மையாக கிடைக்கும். அப்படிங்கிறப்போ இங்கே வந்து ப்ரைஸும் அதிகம், அதே மாதிரி ஹீட்டும் அதிகமாக இருக்குன்ட்டு நிறைய பிராண்ட்ஸ் வந்து சாம்சங்கை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இது முதல் ரீசன். அடுத்து 2வது ரீசன் என்னன்னா, ஸோ மற்ற பிராண்ட்ஸோட ஆதிக்கம் வந்து அதிகமாகிடுச்சு. TSMC பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் அவங்களோட சாம்சங் இன்னும் மெமரி யூனிட் இந்த மாதிரியும் பண்ணிருப்பாங்க, ஸ்டோரேஜ் இந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த இடத்த SK ஹைனிக்ஸ், மைக்ரான் இந்த மாதிரி சில பிராண்ட்ஸ் வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் சாம்சங்கோட சில ஃபோன்ஸில் வந்து சாம்சங்கோட ஸ்டோரேஜ் யூனிட்டுக்கு பதிலாக மைக்ரான், SK ஹைனிக்ஸ் இந்த மாதிரி பிராண்ட்ஸோட யூனிட்ஸ் வந்து வரும். ஸோ சாம்சங்கோட லேப்டாப் இந்த மாதிரி இடத்துலலாம். அடுத்து 3வது பிரச்சனை என்னன்னா ஹைராரிச்சி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் இப்போ நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க, இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கீங்க, ஒரு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை வந்து சால்வ் பண்ணனா உங்கள் மேனேஜரே சால்வ் பண்ணிட்டாருன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும், உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிரும். இல்லை நீங்கள் டக்குன்னு உங்களுக்கு ஒரு ஈஸியாக ஒரு மெயில் போட்டு உங்களுக்கு தெரிவிக்க முடியும்னா பரவாயில்ல. ஆனால் என்னன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு உங்கள் சூப்பர்வைசர்கிட்ட சொல்லணும், உங்கள் சூப்பர்வைசர் மேனேஜர்கிட்ட சொல்லுவார், அந்த மேனேஜர் சூப்பர் மேனேஜர்கிட்ட சொல்லுவார், அவர் போய் டிசைன் டீமில் ஒருத்தர்கிட்ட சொல்லுவார், டிசைன் டீமில் அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட சொல்லுவாங்க. அவங்க அந்த டிசைனை மாற்றுறதுக்கு ஒருத்தர் அப்ரூவல் வாங்கணும். அவங்க அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் இவங்க டிசைன் பண்ணணும். எக்ஸ்கியூஸ் மீ. அதுக்கப்புறம் இந்த சேஞ்ச் ஒவ்வொன்றா வரங்காட்டி இங்கே ப்ராப்ளமே இல்லாமல் போயிடும். ஸோ இதை வந்து நிறைய பேர் கலாய்ப்பாங்க, சாம்சங் வே அப்படின்னு சொல்லுவாங்க. சாம்சங்கோட வே என்னன்னா, ஸோ ஒரு ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க மாட்டாங்க, அந்த ப்ராப்ளமே அழிச்சிருவாங்க. ஸோ ஒரு ப்ராசரில் வந்து ப்ராப்ளம் வருது, அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்காட்டி அந்த ப்ராசர் வந்து அவுட் ஆஃப் டேட் ஆயிரும், அந்த ப்ராசரே ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி ஓரம் கட்டி வச்சிருப்பாங்க. அதுக்கு மேலே அந்த அப்டேட் வந்து என்ன ஆக போகுது. ஸோ இதனாலே இது 3வது ரீசன். அடுத்து 4வது ரீசன் என்னன்னா, கம்பெனிக்குள்ளேயே கம்பெனி வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ சாம்சங்கோட அந்த ஃபோன் மேனுஃபேக்சரிங்கிறது ஒரு டீமு, ஸோ அந்த ப்ராசர் மேனுஃபேக்சர் பண்ணுறது அது ஒரு டீமு. ஸோ இப்போ இவங்களுக்கு ஏதாவது ப்ராசர் வேணும்னா ஸோ ஃபோன் டிசைன் பண்ணும்போது இவங்க கிட்ட சொல்லணும், இவங்க அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணணும். ஸோ 2 பேருக்கு கரெக்டாக கம்யூனிகேஷன் இல்லைன்னா இவன் ப்ராசர் வந்து வேற மாதிரி பண்ணி விட்டுருவான். ஸோ இதுக்கேற்ற மாதிரி இவன் ப்ராசர் ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த டீம் வந்து இங்கே காசு கொடுத்து இங்கே வாங்கணும். ஸோ இவங்ககிட்ட இருக்க பட்ஜெட் வச்சு இந்த ப்ராசர் டீம்கிட்ட இருந்து ப்ராசரை வாங்கி அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து ஃபோனில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டீமுக்குள்ளேயே டீமு அதுக்குள்ளே டிரான்சாக்ஷன் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறனால ஸோ அங்கேயும் ஒரு டிலே இருக்குது, ஒரு கம்யூனிகேஷன் செட் ஆகலை. ஸோ எல்லா இடத்துலையுமே ஒரு மொத்தமாக இல்லை ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சால் தான் ஒரு நல்ல அவுட்புட்டுங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல அது இல்லைங்கிறனால இது ஒரு பெரிய டிராபேக்காகவே இருக்குது. ஸோ அடுத்து கடைசி பிரச்சனை அங்கே இருக்க ஒர்க் கல்ச்சர் தான். ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவாங்க, எல்லாத்துக்குமே மிலிட்ரி ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சாம்சங்கோட ஒர்க்கிங் இதை. ஸோ இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்போ மேனேஜர் ரோல் இருப்பாங்க, திடீர்னு நார்மல் எம்ப்ளாயி ரோலுக்கு இறக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி போயிட்டு இருக்கிறப்போ நிறைய பேர் வந்து அந்த உங்களுக்கு லாஸை வந்து கம்மியாக காட்டுறது, டிஃபெக்டை வந்து குறைச்சி காட்டுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கனால அது இன்னுமே டவுன்ஃபாலை நோக்கியே தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்போ ரீஸ்ட்ரக்சர் பண்ணி எப்போ வேலையெல்லாம் மாற்றுவாங்கிறது யாருக்குமே தெரியாது.
போகுது. இதே ஆப்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட ஓன் காம்பனன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தான் அந்த ஃபோன் அவ்வளோ எஃபிஷியண்டாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதே இங்கே சாம்சங் சைடில் எடுத்துன்னா அப்படியே தலைகளாக இருக்கும். ஸோ எக்ஸினோஸ் எடுத்துட்டீங்கன்னா சாம்சங்ல எக்ஸினோஸ் ப்ராசர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்னாப் டிராகனாக இருந்தால் பரவாயில்ல நல்லா எதிர்பார்க்குறாங்க. ஸ்னாப் டிராகன்லையும் சாம்சங் தோட கை வைக்காத ஸ்னாப் டிராகனாக இருந்தால் பரவாயில்லைன்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ எக்ஸினோஸ்ன்னு சொன்னால் ஹீட் ஆகும். இதே ஐசோசெல் கேமரா சென்சார்னு எடுத்தீங்கன்னா சோனினா பரவாயில்லையே அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா ஐசோசெல் கிளாரிட்டி இருக்காதுமாங்க. ஸோ டென்சார் கூட பரவாயில்ல. ஸோ இந்த ஜென்ரேஷன் ப்ராசர் வரைக்கும் பண்ணியா போதும்ப்பா, இதுக்கு மேலே அடுத்த ஜென்ரேஷன்லாம் நான் வேற ஆள் பார்த்துக்கிறேன் ஆளை விடுன்னு முடிச்சிட்டாங்க. இதே ஸ்னாப் டிராகன்னா கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு ஓரளவுக்கு பண்ணி விட்டாங்க. ஸோ ஸ்னாப் டிராகன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 8 Lite 2ன்னு ஒரு ப்ராசர் வந்து வரப்போகுது. ஸோ அந்த ப்ராசரில் 2 வெர்ஷன், ஒன்று வந்து சாம்சங் கிட்டையும் இன்னொன்று வந்து TSMC கிட்டையும் கொடுத்துருந்தாங்க. சாம்சங்கோட உழைப்பின் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு ஆடி போய் அசந்து போய் பாதியில் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு ஓடிட்டாங்க. ஸோ மொத்தமாக TSMC தான் பண்ண போகிறாங்க. இதனால சாம்சங்கோட ஃபேப்ரிகேஷன் ஹப்புங்கிறது வந்து காத்து வாங்கிட்டு இருக்கு. TSMC அங்கே ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸினோஸோட 2600ங்கிற ப்ராசர் வந்து வரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அவ்வளோதான் எக்ஸினோஸ் முடிஞ்சு அப்படின்னு நினைக்கும் போது இப்போ வந்து வருங்கிற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன்ங்கிறது இருக்கு. ஸோ பார்ப்போம் அதில் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணி கொண்டு வராங்களான்னு. ஸோ ப்ராசர் யூனிட் இப்படி இருக்கு. இப்போ மெமரி யூனிட்ல வேற இப்போ மைக்ரானு SK ஹைனிக்ஸ்னு அவங்க வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி தான் சாம்சங்கோட சில ஃபோன்ஸ்லேயே வந்து சாம்சங்கோட அந்த ஸ்டோரேஜ் யூனிட் யூஸ் பண்ணாமல் மற்ற பிராண்ட்ஸ் அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் இங்கே இருந்தால் அவன்கிட்ட சொல்லி அவன்கிட்ட வாங்கி நான் யூஸ் பண்ணுறதுக்கு நான் வேற பிராண்ட் சொன்னால் நான் அடிச்சு பேசி நல்லாவே வாங்கிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு முடிவு எடுத்து அந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு டிஸ்பிளே மட்டும் சாம்சங்கோட டிஸ்பிளே தி பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த இடத்தையும் BOEங்கிற இன்னொரு சைனீஸ் பிராண்ட் வந்து ஆல்ரெடி ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ நிறைய இடத்துல ப்ரூவும் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இதுவும் என்ன நடக்குங்கிறது தெரியல. ஸோ இதுதான் சாம்சங்கோட அந்த ப்ராசர் ஃபேப்ரிகேஷனோட டவுன்ஃபாலோட கதைகள். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கிறனால கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் படிச்சுட்டு அதை வந்து சொல்கிறேன். ஃபார் ரெகுலர் டெக் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சோசியல் ரெஸ்பான்சிபிள் யூடியூப் சேனல் லவ் டெக்னாலஜி டெவலப் டெக்னாலஜி. நன்றி. அது மண்ணெண்ண கேள்றோம் மடையா மண்ணெண்ணையா ஓடுகிறா நெற்பள்ளி போட்டானே.